ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பெரிமெண்ட் பாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற குளிர்பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸில் எந்த அளவுக்கான கலரிங்ஸ் வந்து இந்த கம்பெனி எட் பண்ணுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பயன்படுத்தப்படுற அந்த குளிர்பானங்கள் இருக்கிற இந்த கலரிங்ஸை வச்சு மொத்தம் எத்தனை டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம கலர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குளிர்பானங்கள் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே கலர் தான், ஆனால் இதில் ரெண்டும் வேறு வேறு பிராண்ட், அதாவது வேறு வேறு நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்ட 2 வகையான குளிர்பானங்கள். டிஷ்யூ பேப்பர்ஸை வந்து இந்த 2 குளிர்பானங்களாலேயே நம்ம கலர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்ச இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என் கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு என் விரல் வந்து சிகப்பாக மாறி இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு இதில் அந்த கலரிங் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 வகையான சாஃப்ட் ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணோம். இதில் வந்து நல்லா பாருங்கள், நான் முதலாவது இருக்கிற இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து முதலாவது தரம் வந்து நான் அந்த டிப் பண்ணி எடுக்கிறப்போ இருந்த அதே அளவு கலர் தான் கடைசியாக நாங்கள் டிப் பண்ணி எடுக்கக்குள்ளேயும் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து முதலாவது எந்த அளவு டார்க்காக இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு பிறகு கடைசியாக அதில் இருக்கிற கலர்ஸ் மொத்தமாகவே நம்ம உரிய முடிஞ்சது. இதுதான் டிப் பண்ணதுக்கும் டிப் பண்ண முதவும் இருந்த டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட சாதாரண தண்ணி மாதிரி இதில் இருக்கிற கலர்ஸ் எங்களால் நாங்கள் உறிஞ்சிக்க முடிஞ்சது குளிர்பானத்தில் இந்த சாஃப்ட் ட்ரிங்கில். ஆனால் இதனால் எங்களால் கலரிங்ஸை குறைக்க முடியலை. பார்த்தீங்கன்னா விளங்கும், இதில் இருக்கிற கலர்ஸும் இதில் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இதில் நிறப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதில் இருக்கிற கலர்ஸை நாங்கள் எவ்வளோ தான் எடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் அதே கலரில் தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற கலர்ஸ் குறையுதில்லை. நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளால் கலர்ஸை குறைக்க முடிஞ்சதுன்னு. கிட்டத்தட்ட 20 டிஷ்யூ பேப்பர் மூலமாக நாங்கள் இந்த குளிர்பானத்தை வந்து அதில் சேர்க்கப்பட்ட நிறப்பொருட்களை மொத்தமாகவே நாங்கள் அகற்றிட்டோம், சரியா? ஆனால் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட டிஷ்யூ பேப்பர்களை நாங்கள் பயன்படுத்தியும் எங்களால் இந்த குளிர்பானத்தில், அதாவது இந்த குளிர்பானத்தில் இருக்கிற நிறப்பொருளை வந்து எங்களால் அகற்ற முடியலை. இதுதான் உண்மை. இதுதான் சொல்கிற அதிக அளவான நிறப்பொருட்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து நான் கடைசி எடுக்கப்பட்ட இந்த டிஷ்யூ பேப்பர். ஸோ இதில் எந்த அளவு கலர் இருக்குதோ அதே அளவு கலர் தான் முதலாவது நம்ம எடுக்கக்கூடியதும் இதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கும் எதில் வந்து அளவுக்கு அதிகமான நிறப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற இந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமான அளவு கலரிங்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அதிக அளவு கலரிங் சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை குறைத்து கொள்வது உடம்புக்கு உண்மை நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவான கலரிங் அதிகமாக இருக்கிற இந்த குளிர்பானங்களை வந்து கட்டாயம் 5 வயது அல்லது அதற்கு குறைந்த வயது குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்றத வந்து என்னுடைய ஒரு சஜஷனாக நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த அளவுக்கு அதிகமான கலரிங் கொண்ட குளிர்பானங்கள் மற்றும் உணவு பதார்த்தங்களை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யும் சொன்னால், இது அவங்களுடைய உடம்பை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் வளர்ச்சிகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். புதிய உபாதைகளும் மற்றும் நோய்களுக்கான ஒரு காரணமாகவும் அமையும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு இதை மாதிரியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் எங்களுடைய புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.